விஜய் ஆட்சி அமைக்க தற்போது பார்த்தீங்கன்னா புதியதாக ஒரு கட்சி தாவேக்கவோடு இணைந்திருக்கு. இதனால விஜய் தான் முதலமைச்சராக போறாரு. மேலும் இந்த ஒரு ஆதரவால பார்த்தீங்கன்னா திமுக கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் முதலமைச்சராக இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கு. அதே போல சிபிஎம் கட்சியும் ஆதரவை தெரிவித்திருக்குங்க. இதன் மூலம் தவேகாவின் பலம் தற்போது 116ஆக அதிகரித்திருக்கு. இந்த சென்னை தி நகரில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் தாவேக இலை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வந்திருந்தார். அவரிடம் சிபிஐ 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை சிபிஐ வழங்கியுள்ளதாகவோ இதனால தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருப்பது சொல்லப்பட்டிருக்குங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலில் 2 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றுச்சு. ஏற்கனவே தாவேகாவுக்கு 108, காங்கிரஸோ 5 எம்எல்ஏக்கள் மொத்தம் 113ஆக எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க. இதில் விஜய் 2 இடங்களில் ஜெயித்ததால ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் இருந்ததால 112 என்ற எண்ணிக்கை இருந்திருக்கு. தற்போது சிபிஐயின் ஆதரவு தெரிவித்திருப்பதால மொத்தமாக பார்த்தீங்கன்னா 114ன்னு அதிகரித்திருக்குங்க. அதே போல் சிபிஎம் 2 நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்குது. முன்னதாக இன்று மதியம் நடைபெற்ற சிபிஎம் மாநில குழு கூட்டத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டதால் இதனைத் தொடர்ந்து விசிகாவோ 2 மாலை அறிவிப்பை வெளியிட இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்ததால் மொத்தம் 118 இடங்கள்னு வரும்னு நினச்சோம். தற்போது பார்த்தீங்கன்னா ஆதரவு 113ஆக உயர்ந்திருக்குங்க. மேலும் விஜய்க்கு தற்போது பார்த்தீங்கன்னா தாவேக தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு முதல்வருக்கான கன்வாய் வாகனங்கள் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் விபிஐகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தாவேகாவுக்கு 108 எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க. இதனால் தாவேகா ஆட்சி அமையும் நிலை இருந்துச்சு. தேர்தல் முடிவுகள் வெளியான போது விஜய் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைத்ததால அவருடைய நீலாங்கரை வீட்டில் ரசிகர்களோ தொண்டர்களோ சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியை அப்போது கொண்டாடினாங்க. அதே போல 4ஆம் தேதி முதலே விஜயின் பாதுகாப்பு கன்வாய் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. அவரது கட்சி அலுவலகத்திற்கு மெட்டல் டிராக்டர் கருவிகளும் வைக்கப்பட்டாங்க. ஆனால் விஜய் சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்ய படையூருக்கு வந்த தாவேக எம்எல்ஏக்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டாங்க. இதையடுத்து நேரம் ஆக நீலாங்கரையில் விஜய் வசிக்கக்கூடிய பகுதியில் வசிப்போரின் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததை அடுத்ததன் மூலம் 112ஆக உயர்ந்துருச்சு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். அப்போது பெரும்பான்மை நிரூபிக்க தனக்கு 2 வார கால அவகாசம் கொடுக்குமாறு விஜய் கேட்டதாகவும் இதற்கு ஆளுநர் 2 நாட்கள் அவகாசம் தந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிலையிலே நேற்றைய தினம் பட்டினப்பாக்கா இல்லத்தில் விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நீலாங்கரைக்கு புறப்பட்ட தயாரானார். அப்போது அவருக்கு பாதுகாப்பாக வந்த கன்வாய் வாகனங்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்று விட்டன. அங்கு பாதுகாப்பு பணிக்காக இருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் போயிட்டாங்க. இதையடுத்து விஜய் தனியாக தான் காரில் ஏறி நீலாங்கரை வீட்டிற்கு வந்தாராம். அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளும் நீக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால தாவேகாவினருக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுச்சு. மேலும் விஜய் முதல்வராவதில் சிக்கல்னே சொல்லப்பட்டுச்சுங்க. இந்த நிலையில் கோலத்தூர் எம்எல்ஏவின் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வருக்கான பாதுகாப்பு வாகனங்கள் வேண்டான்னு சொன்னதே விஜய் தான். நிச்சயம் விஜய் ஆட்சி அமைப்பார்னே தெரிவித்திருக்காரு. இதையே நிர்மல்குமார் தெரிவித்தார். இதே போல் விஜய்க்கான எஸ்கார்ட் மற்றும் பைலட் ஆகிய 2 வாகனங்கள் வழங்கப்பட்டுச்சு. முதல்வருக்கு வழங்கக்கூடிய கன்வாய் வாகனங்கள் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் விஜய்க்கான பாதுகாப்பும் வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் எங்களிடம் யாருமே ஆதரவு கேட்கவில்லைன்னு, யாருக்கும் நாங்கள் ஆதரவு தருவதாக இல்லைன்னு பாஜக மாநில தலைவரான நாயனார் நகேந்திரன் தெரிவித்திருக்காரு. அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் தகவல் தற்போது பரவிய நிலையிலும் தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலோ பாஜக இணையாதுன்னு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவாகியுள்ள இந்த நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க இயலாத சூழல் நிலவுது. தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்துள்ள நிலையிலும் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தாவேக தரப்புல ஆதரவு கூறப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதற்கிடையில அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்கும்னு செய்திகள் வெளியாகி வந்தாலும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை இது ஏற்படுத்துச்சுங்க. 2 முறை விஜய் ஆளுநரை சந்தித்தும் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையிலும்
ஆளுநர் ஆர்லேக்கர் இதுவரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கல. மேலும் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கட்சி தங்களிடம் தேவையான பெரும்பான்மை பலம் இருப்பதை காட்ட வேண்டும்னு, பெரும்பான்மையை நிரூபிக்காம தாவைக்கா தலைவர் பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்க முடியாதுன்னு ஆளுநர் விஸ்வநாத் ராஜேந்திர அறிக்கையில் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. திமுக அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 118 என்ற மெஜாரிட்டி எண்ணிக்கையோடு வந்தாலே ஏற்பீங்களான கேள்விக்கு பதில் அளித்துள்ள ஆளுநர் அறிக்கையாளர், மெஜாரிட்டி எண்ணிக்கையோடு யாராவது வந்தாலும் அந்த பரிசீலிக்க வேண்டும்னு, அதுதான் ஜனநாயக முறைன்னு சொல்லிட்டாரு. இந்த நிலையில பாஜக மாநில தலைவர் நாயனார் ராகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மக்களின் நலனும் முன்னேற்றத்திற்கான தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி அதே நோக்கத்தோடு சட்டமன்ற தேர்தலையும் களம் கண்டது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் கட்சியானது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பினையும் அதிகாரத்தையும் மக்கள் பாரத ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் வழங்கவில்லை என்பதால் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை தேர்தல் முடிவுகளை நாங்கள் உளமாற மதிக்கிறோன்னே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் புதிய அரசை அமைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆட்சி அமைக்க எந்தவித முயற்சியிலும் கட்சியானது எந்தவித நேரடி பங்களிப்பும் மேற்கொள்ள விருப்பமில்லைன்னு, ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு மக்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியே இருக்குங்க. மேலும் ஆற்காடு பஞ்சாங்க கணிப்பின்படி இந்த பரபவாண்டு ஆற்காடு சீதாராமையார் பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கணிப்புகளை பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணியாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவும், ஆளுங்கட்சிக்கு பல்வேறு சவால்கள் உருவாக்குன்னு குறிப்பிடக்கூடிய கவனத்தை ஈர்த்திருக்குங்க. சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் நடிகர் விஜயின் தாவேகா மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைக்கும் நிலைக்கு வந்துள்ள நிலையிலும் கூட்டணி அரசியலும் எதிர்க்கட்சிகளின் நகர்வுகளும் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று தான் வருது. இருந்தாலும் ஆட்சி அமைக்க சுற்றி அரசியல் கட்சிகள் இடையே தீவிர ஆலோசனை நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல இந்த பஞ்சாங்க கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தையும் கிளப்பிருக்கு. பரபவ ஆண்டே ஆற்காடு சீதாராமையார் பஞ்சாங்கத்தின் இடம்பெற்றுள்ள இந்த ஜோதிட கணிப்பின்படி பரபவ ஆண்டு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தின் இடம்பெற்றுள்ள இந்த கணிப்பில் என்னன்னா, தன்மயாதிபதியான புதன் மீன ராசில நீச்ச பலத்தோடு இருப்பதால அரசியல் நிர்வாகத்துறைகளை பல முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நடிப்பு துறையை சேர்ந்த ஒருவரின் அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கணும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு இந்த காலகட்டம் ராஜயோகம் தரக்கூடியதாக அமையும்னு, அவங்க ஒரே அணியில் இணைஞ்சு செயல்படக்கூடிய சூழல் உருவாகணும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நாட்டில் வளர்ச்சியை பற்றியும் சில முக்கிய கணிப்புகள் இடம்பெற்றிருக்கு. உலக வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி பெறும்னு, பல முக்கிய நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் வாழக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி பதற்றம் மோதல் சூழல் உருவாகக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கணிப்பு பார்த்திங்கன்னா வலைதளங்களை வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் அரசியல் மற்றும் ஜோதிட வட்டாரங்களை விவாதத்தை கிளப்பியிருக்கு. மேலும் இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் தர்ம சங்கடத்தில் சிக்கியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒடுக்கப்பட்ட மக்களின் பல தசாப்த கால கவனமாக இருக்கு. இதுவரை திமுகவே அதிமுகன்னு இவங்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்து அதிகாரம் வழங்கி கிடையாது. அதனை கேட்டால இரு இயக்கங்களும் ஏளனமாக பேசிய காலங்களும் இருக்குங்க. தற்போதைய விஜய் ஒருவேளை துணை முதல்வர் இல்லைன்னா முக்கிய அமைச்சகங்கள்ல துருப்புச்சீட்டை விசிகாவிற்கு நீட்டினாலே அதை திருமாவளவன் மறுக்க முடியுமா? மறுத்தா தன் சமூகத்தில் அதிகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு பொன்னான வரலாற்று வாய்ப்பை இழக்க நேரிடணும் கருத்துக்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு. அதே போல விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்கவும் திமுக அதிமுக கைகோர்ப்பதாக வரக்கூடிய செய்திகள் அந்த கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட தற்கொலைக்கு பார்த்திங்கன்னா சமமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலான்னு சொல்லப்படுதுங்க. இதுவரை திமுக அதிமுக இவங்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்து அதிகாரம் வழங்கியதும் கிடையாது. அதனை கேட்டாலே இரு இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் கிடைத்தது கிடையாது. ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைத்தா வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும் விஜய்க்கு சாதகமாக இது மாறுமா? மொத்தமாக திமுக அதிமுகவிற்கு பாதகமாகிடுமா? அத்தோடு விஜயை தடுக்க அதிமுகவிடம் சரணடைந்தாலே திமுக தன்னுடைய சுயமரியாதை பிம்பத்தை முற்றிலுமாக இழக்கும்னு, அடுத்த தேர்தலில் திமுகவை
வாஷ் அவுட் செய்ய வழிவகுக்குன்னு அரசியல் நிபுணர்களினுடைய கருத்தாகவும் இருக்குங்க. மேலும் எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய திரைபிம்பத்தின் மூலம் மாபெரும் அரசியல் புரட்சி செய்தார், அதே போல் விஜய் நிகழ்த்தி காட்டியிருப்பதாகவும் அதிமுக வாக்கு வங்கியில் கை வைத்து அந்த கட்சியை 100 இடங்களை டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்த விஜயின் வேகம் திராவிட கட்சியின் 50 ஆண்டு கால சாம்ராஜ்யத்துக்கு சவாலாக மாறியிருக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.